ஆன்மீகம் ஆன்மீகம் அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம வாழ்க்கையிலங்க நமக்கு பணம், காசு, பணம், மணி, துட்டுன்னு கிண்டலாக நம்ம பாடுறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான அந்த பொருளாதாரங்கிறது ரொம்ப தேவைங்க நமக்கு. ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும்ங்க, அவங்கவுங்க வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும். என்னங்க எங்கெங்கேயோ போய் பார்த்தாங்க, என் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஆளாளுக்கு ஒன்று சொன்னாங்க. அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, இந்த ஆன்மீக பரிகாரம், அந்த ஆன்மீக பரிகாரம், என்னென்னமோலாம் எல்லாம் சொல்லி நடந்து கால் தேஞ்சு போனது தாங்க மிச்சம். ஒரு பிரயோஜனமும் இல்லை. மனசு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்ம குடும்பத்துலேயும் சரி, நண்பர்கள்ட்டையும் சரி, அக்கம் பக்கத்தில் உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையும் சொல்லி நம்ம ரொம்ப மனசு வருத்தப்படுவோம் இல்லையா? அது நம்மளுடைய இயல்புங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஒரு நாளும் சந்தோஷப்பட மாட்டோம். இல்லாததை நினச்சி தான் ரொம்ப கவலைப்படுவோம். அதுவும் பொருளாதாரங்கிறது இல்லைன்னா ஒரு மனிதனால் வாழவே முடியாதுங்க. அது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. அந்த மாதிரி பொருளாதார ஏற்றம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது கவலையே பட வேண்டாங்க. நம்மளுடைய சொந்த கடவுள், கடவுள் கந்தன் இருக்கும்பொழுது என்னங்க நமக்கு கவலை? ஒரு கவலையும் இல்லைங்க நமக்கு. ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் முருகன் சன்னதி இருக்கும் இல்லையா? அந்த முருகன் சன்னதியில் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் காலை நேரமாக இருந்தால் 6 to 7, சாயந்தரமாக இருந்தால் 6 to 7, இந்த 2 நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கோ உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த நேரத்தை தேர்வு பண்ணிக்கிட்டு முருகன் சன்னதிக்கு நேராக ஒரு அகல் விளக்கலைங்க நல்ல நெய் தீபம் ஏற்றுங்க. அந்த நெய் தீபம் கிட்டத்தட்ட நல்லா ஒரு மணி நேரம் அணையாமல் எரியணுங்க. காற்றுல அணைஞ்சதுன்னா அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த தீபம் அணையாமல் ஒரு மணி நேரமாவது தொடர்ந்து எரியிற மாதிரி அந்த அகல் விளக்கில் நல்ல நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றுங்க. எப்பொழுதுமேங்க தெய்வத்துக்கு தீபம் ஏற்றும் பொழுது அது சாதாரணமாக நம்ம தீபம் ஏற்றுறதுனாலும் சரி, இல்லை ஒரு வேண்டுதல் பரிகாரம் எதுனாலும் சரிங்க, தெய்வத்துக்கு நெய்யில் தீபம் ஏற்றணும்னு சொன்னால் சிறந்த பரிகாரங்க. அதுவும் தூய்மையான பசு நெய்யில் ஏற்றும் பொழுது அதுக்கு தோஷம் கிடையாது. நம்ம வேண்டினபடி உடனே நிறைவேறத்துக்கு மிகச்சிறந்த, அதே சமயத்தில் ரொம்ப தெய்வ பலம் வாய்ந்த ஒரு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றி, அதாவது விளக்கேற்றி தெய்வத்தை நம்ம கும்பிடுறதுங்கிறது அவ்வளோ சிறப்புங்க. ஸோ அந்த மாதிரி அந்த தீபத்தை நீங்கள் முருகன் சன்னதியில் ஏற்றிட்டு அந்த தீபத்தையே நீங்கள் கவனித்து பார்த்து உங்கள் மனசுக்குள்ளே நம்முடைய பொருளாதார தேவைகள் என்ன எதுவாக இருந்தாலும், நம்ம எதுக்காக கடவுளை நம்ம கும்பிட வந்தோமோ முருகனை, அந்த தேவைகளை மனசுக்குள்ளே நம்ம ஆவாகனம் பண்ணிக்கிட்டு அந்த தீபத்தையே அப்படியே கவனித்து பார்த்து அப்படியே உள்ள முருக, எண்ணம் முருக, சிந்தனை உருக, அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி தாரையாக கொட்டணும் நமக்கு. அந்த மாதிரி அப்படியே ஆத்மார்த்தமாக அப்படியே அவனை உருகி கேளுங்க. அப்பா நீ தான்ப்பா முருகா, முருகா, முருகா அப்படின்னு அடி வயிற்றுலேருந்து அப்படியே மனசு உருகி அவனை கூப்பிட்டு வேண்டுங்க. என்னுடைய தேவைகள் என்னான்னு உனக்கு தெரியும், என்னுடைய கஷ்டங்கள் என்னான்னு உனக்கு தெரியும். நான் உன்னை தவிர யாருக்கிட்டப்பா நான் போய் கேட்க முடியும்? என் கண்கண்ட தெய்வமே, நீ தானப்பா எனக்கு எல்லாமே. நீ என்ன செய்வியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என்னுடைய இந்த கஷ்டத்தை நீ சீக்கிரமாக விரைவில் நீ எனக்கு சரி பண்ணி கொடுத்து என்னை நீ நிம்மதி அடைய வைக்கணும்ப்பா முருகான்னு போய் அப்படியே அவன் காலை இறுக்கி பிடிச்சி அப்படியே கதறுங்க. அப்படியே இந்த மாதிரி நீங்கள் இந்த பரிகாரத்தை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு செவ்வாய்க்கிழமையும் செஞ்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் முதல்ல ஒரு 11 வாரம் பண்ணுங்கள். அடுத்தது கண்டினியூ பண்ண முடியும்னா அடுத்தது ஒரு 21 வாரம் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். இல்லையா வேண்டிட்டு அவர் காதில் போட்டுட்டு அவன் மேலே முழு நம்பிக்கை வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. தன்னால் நடக்கும் காரியம். இதை நீங்கள் அடிக்கடி செய்யணுன்ற அவசியமும் இல்லை.
மாதத்தில் ஒரு தடவை கூட செய்யலாம், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட செய்யலாம், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட செய்யலாம். நம்மளுடைய தேவைகள் எப்படியெல்லாம் எப்படி நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியும் போய் முருகனை வேண்டலாம். அப்படியே தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படியே கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குன்னு நமக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வாரம் செவ்வாய்க்கிழமை இதே மாதிரி போய் நீங்கள் முருகனுக்கு தீபத்தை ஏற்றி நீங்கள் மனசார கும்பிட்டுட்டு வாங்க. முருகன் எப்பயுமே கண்கண்ட தெய்வம், கந்த கடவுளுங்க அவன். முருகனுக்கு விளையாடுறதும் விளையாட்டு காட்டுறதும் சோதிக்கிறதும் சோதனைக்கு உள்ளாக்குறதும் தான் முருகனுடைய திருவிளையாடல். ஆனால் அதே நேரத்தில் தன்னை நம்பி வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு க்ஷணம் கூட இந்த முருக கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருங்க. நம்மளை கஷ்டத்தை கொடுப்பாரு, சோதிப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் ஒரு நாளும் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டார், நம்மளை நிர்கதியாக விட்டுற மாட்டாருங்க. அதனால் முருகனை நம்ம கைவிடாமல் அவனை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, நீ தான் எனக்கு, உன்னை என்றும் மறவாத எண்ணமும் சிந்தனையும் செயலும் பேச்சும் வேணும், எனக்கு உன்னை நான் இறுக பிடிச்சிக்கணும், நீ தான் வேணும், நீ தான் வேணும், நீ மட்டும்தான் எனக்கு வேணும், என்னை கைவிட்டுடாதேன்னு முருகனை அப்படியே நம்ம நம்பிக்கையோடு ஆழ்ந்த பக்தியோடு நம்ம கும்பிட ஆரம்பத்தில் சோதனையை தான் கொடுப்பாரு. எடுத்ததுமே நம்ம இப்போ எக்ஸாம்லாம் எழுதுகிறோம், எடுத்தது நம்ம பாஸ் பண்ணிடுறோமா, அட்டம்ப்டெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அப்புறம் தானே அடுத்தடுத்து நம்ம பாஸ் பண்ணுறோம். அது மாதிரி முருகனும் நம்மளை சோதிப்பார். நம்மளை உண்மையாக கும்பிடுறானா, நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கானா, இவன் காரியத்துக்காக கும்பிட்றானான்றதெல்லாம் முருகனும் சோதிப்பார். எங்கள் உலகத்தையே காக்கிற கடவுளுங்க, நம்மளை படைச்ச கடவுளுங்க. அப்போ எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் நம்மளையெல்லாம் கையில் பிடிக்க முடியுமாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன ஆட்டம் ஆடுவோம் நம்ம. அதனால் முருகனை நம்ம விளையாட்டாக நினைக்கக்கூடாது. அவன் நம்மக்கிட்ட விளையாடுவான், ஆனால் நம்ம முருகன்கிட்ட விளையாடக்கூடாது. முருகன் திருப்பி விளையாட ஆரம்பித்தான்னு வச்சுங்க, நம்மளால் ஒரு க்ஷணம் கூட நம்ம நிம்மதியாக உயிர் வாழ முடியாதுங்க. அதனால் நம்மளுடைய எந்த தேவைகளாக இருக்கட்டுங்க, வியாபாரம், தொழில், திருமணம், குழந்தை பேர், நோய் நொடி, எது வேணாலும் இருக்கலாங்க. எல்லாத்துக்கும் நமக்கு தேவை என்ன? டப்பு, காசு தான். அந்த காசு நமக்கு கிடைக்கல, கஷ்டமாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கும்பொழுது வேறு யாரங்க போய் நம்ம கேட்க முடியும்? நம்மளை படைச்ச கடவுளை தானே போய் கேட்க முடியும். அவங்ககிட்ட போய் பேசுங்க, மனசை விட்டு பேசுங்க. நம்ம எப்படி வீட்டில் நம்ம கணவன், மனைவி, குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸு, உற்றார் உறவினர்கள்னு எல்லார்ட்டையும் நம்ம மனம் விட்டு பேசுகிறோமோ, அதுமாரி முருகன்கிட்டையும் பேசுங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமாங்க? முருகன்கிட்ட எவ்வளோக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்முடைய ஒரு உற்ற நண்பராக, தோழனாக, கணவனாக, எப்படி வேணாலுங்க அவனை நம்ம மனசுக்குள்ளே உருவகப்படுத்திக்கிட்டு அவன்கிட்ட எவ்வளோக்கு நம்ம பேசுகிறோமோ அவ்வளோக்கு முருகனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்மளை கைவிடவே மாட்டார். போடுங்க, சண்டை போடுங்க, நீ தான் எனக்கு கொடுக்கணும், நீ தான் எனக்கு செய்யணும், நீ ஒன்றத்தை கேட்காம நான் யார்கிட்ட போய் நான் கேட்க முடியும்? நீ என்ன செய்வியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது முருகா, எனக்கு நீ தான் செய்யணும்னு முருகன்கிட்ட போய் உரிமையோடு பேசுங்க. கண்டிப்பாக செய்வாருங்க, நிச்சயமாக செய்வார். நம்ம அவங்கிட்ட கேட்ட கோரிக்கைங்க மனித ரூபத்தில் தெய்வமாக கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாருங்க. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத சமயத்தில் நம்ம அப்படியே திக்கு முக்காடுற மாதிரி அப்படி ஒரு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு ஏற்படுத்துகிற மாதிரி அற்புதமாக நமக்கு அள்ளி கொடுப்பாங்க அந்த முருகன். கண்டிப்பாக இதை நீங்கள் உணர்வீங்க உங்கள் வாழ்க்கையில். நிச்சயம் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இந்த அற்புதங்களை அந்த கந்த கடவுள் முருகன் நிச்சயம் அவர் சாட்சியாக காட்சியாக கொடுத்துருப்பாருன்றதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, ஐயமும் இல்லை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பரிகாரத்தை கைவிடாமல் தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் படிப்படியாக அருமையாக பொருளாதார ஏற்றம் ஏற்படுங்க. நீங்கள் எந்த ஒரு உங்களுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி, யார்கிட்டையும் போய் கேட்காதீங்க. நேராக போய் முருகனை பிடிங்க, அவன் காலை இறுகி பிடிச்சி அவன்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் கொட்டுங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, என்னையும் சேர்த்து தான், என் குடும்பத்தையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். பிடிச்சி கதறுவோங்க, கதற முருகன் நமக்கு அள்ளி கொடுப்பாங்க. அதில் எந்த வித
மாற்று கருத்தும் இல்லைங்க. என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்காரு. நான் அடுத்தடுத்து வர ஆன்மீக தகவல்களை கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேங்க. இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயம் இந்த பரிகாரத்தை கைவிடாமல் தொடர்ந்து செஞ்சு முருகனுடைய பரிபூர்ண கடாட்சத்தை நீங்கள் பெறணும்னு அந்த ஆறுமுகனை நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேங்க. கண்டிப்பாக செய்யுங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம்னா நம்பிக்கை தாங்க. நம்பிக்கை தான் மூலதனமே. ஸோ நம்பிக்கை இல்லாமல் செய்கிற எந்த ஒரு காரியமும் சரியாக நடக்குமான்றது சந்தேகந்தாங்க. அதனால் முருகனை சந்தேகிக்காதீங்க, அவனுடைய பக்தியை சோதிக்காதீங்க, அவனுடைய அன்பை உதாசீனப்படுத்தாதீங்க. அதனால் அவனை இறுக பற்றி அவனை மேலும் மேலும் நம்ம வழிபட்டுக்கிட்டே சென்றோன்னா நம்மளை போல் அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் யாரும் இல்லைங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். இதை போல் என்ன பல அருமையான தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கணுன்னா, நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பலோடு உங்களை சேர்ந்துருங்க. எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. நான் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற சேனலுங்க இது. உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஒத்துழைப்பும் தாங்க நான் மென்மேலும் வளர எனக்கு அருள் புரிவாங்க. என்றைக்கும் முருகன் நம்மளோட இருந்து நம்மளை வழிநடத்தி ஆசீர்வதிக்கட்டுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சிறப்பான ஆன்மீக பதிவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேங்க. நன்றி, வணக்கம்.